السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த அதாவது குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை உருவாக்குதல், குழந்தைகளுடைய கல்வியை திட்டமிடுதல் என்கின்ற பொருளடக்கங்களை உள்ளடக்கிய இந்த குழந்தை வளர்ப்பு என்கின்ற இந்த தலைப்பினூடாக நாம் ஆங்காங்கே பல உரைகளிலே சொல்லி வந்த குழந்தை வளர்ப்பு சார்ந்த பயிற்சி நெறிகள், அவர்களை எப்படி கல்வியில் வழி நடாத்துதல், அதுபோன்ற ஈமானிய வளர்ப்புகள், சரியான தேர்வுகள், திட்டமிடல்கள் போன்றவற்றை விரிவாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்தும் அதுபோல சஹாபாக்கள் சலஃப்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்தும் கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த தலைப்புடைய இந்த தொடருடைய பிரதானமான நோக்கம். இதிலே சட்டம் சார்ந்த விஷயங்கள் இருக்காது. சட்டம் சார்ந்த விஷயங்கள் என்று சொன்னால் இது கூடுமா இது கூடாதா என்பவைகள் பிரதானமான இலக்காக என்ன செய்யாது, இருக்காது. அது குழந்தை வளர்ப்புடைய சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், அது நிறைய பேசப்பட்ட விஷயங்களும் தான். ஆங்காங்கே அவ்வப்பொழுது நாம் பேசுகின்ற தலைப்போடு தொடர்புடைய சட்டங்கள் இருந்தாலே தவிர மற்றபடி சட்டங்களை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு தொடராக இது என்ன செய்யாது, அமையாது. மாற்றமாக ஒரு நல்ல ஒரு குழந்தையை உருவாக்க நினைக்கக்கூடிய பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள் ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டலை அவர்கள் பெற வேண்டும். எப்படியெல்லாம் எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படியெல்லாம் அவர்கள் இந்த 1400 வருடங்களில் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் உதாரணங்கள் இருந்து அவங்க எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள், இதை கையாண்டார்கள் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்வது தான் இந்த தலைப்புடைய மிக பிரதானமான அதாவது வரைவிலக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்புடைய தேவை என்ன? முதலாவது அம்சம் இந்த தலைப்புடைய தேவை முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இன்றைக்கு அதிகமாக குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் சிறப்பான முறையில் தன்னுடைய குழந்தையை வளர்ந்து கொள்ள வேண்டும், சிறப்பான முறையில் கல்வியை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், சிறப்பான முறையில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் கூட பிழையான புரிதல்களோடும் பிழையான வழிகாட்டுதல்களோடும் அதை சரியென்று நம்பிய நிலையிலும் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களோட குழந்தைகளை உருவாக்கி வருகிறார்கள், வழி நடத்தி வருகிறார்கள். ஆனால் எண்ணங்களால் அவங்க தூய்மையாகிறாங்க. அதற்காக வேண்டிய எவ்வளோ செலவழிக்க ரெடியாக இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டிய எவ்வளோ முயற்சிகளும் எடுப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், சரியான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, கிடைத்த வழிகாட்டுதல் தான் மிக சரியான வழிகாட்டுதல்னு நம்பியும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். எனவே இது ஒரு குறைபாடு. இப்போ இதுவரைக்கும் உள்ள அதாவது உரைகள் வழிகாட்டல்களாக நம்ம எடுத்து பார்க்குற நேரங்களில் பொதுவாக உலமாக்கள் பேசக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இயன்றளவுக்கான அவ்வப்போதான கேள்விகளுக்குரிய முன்மாதிரிகளை வைக்கிறேன். நான் உட்பட பேசக்கூடிய எல்லா உலமாக்களும் அவ்வப்போதுக்குரியான தேவைகளை என்ன செய்கிறாங்க, முன் வைக்கிறாங்க. இப்போ உதாரணமான சில குறைபாடுகளை நான் சொல்கிறேன். ஒரு பிள்ளையை நம்ம அந்த பிள்ளைக்கு அகைதாவை நம்ம சிறிய வயதில் படித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. தமிழ் மொழியில் இந்த பிள்ளைக்கு நம்ம அகைதா, அந்த பிள்ளைக்கு ஒரு 5 வயது ஒரு 6 வயது அகைதாவை படித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, சரி என்ன சிலபஸ் இருக்குது அந்த பிள்ளையை நான் வீட்டில் படிப்பிக்கிறதுக்கு, அந்த பிள்ளையுடைய சிந்தனா சக்திக்கு ஏற்ப என்ன சிலபஸ் இருக்குதுன்னு நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்காது. யார்கிட்ட எங்கே என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த பிள்ளைக்கு அப்படியான ஒரு சிலபஸ் அங்கே எங்கேயாவது கிடைத்தாலும் அது அந்த பிள்ளையுடைய சிந்தனா சக்திக்கு பொருத்தமான அமைப்பிலாக இருக்காது. இப்போ நான் புதிதாக கூட ஒரு சிலர் அவங்களுடைய எண்ணங்களையோ அந்த புத்தகங்களையோ நான் எந்த குறையும் சொல்லலை. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகவும் சரியான விஷயங்கள் தான். ஆனால் அவருடைய சிந்தனா சக்திக்கு ஏற்ப இருக்கணும். அதாவது எங்களுடைய அந்த இதில் ஒரு பாடத்திட்டம் என்பது சாதாரணமான ஒரு நூல் எழுதுவது போல் என்ன செய்ய அதிரிக்காது. அதில் கொஞ்சம் தகவல் தான் இருந்தாலும் அந்த சிந்தனையில் போய் சேரணும். அது அப்போ பல குறைபாடுகளை சொல்கிற நேரத்தில் முதலாவது சரியான வழிகாட்டலின்மை, இரண்டாவது இந்த அதாவது சிலபஸுகள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நம்ம வீட்லேயோ எங்கேயோ ஒரு பாடசாலையில் போகிறது சிலபஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது பொருத்தமாக இருக்காது. சிறுவர்களுக்கான அக்கைதா நூல் புதுசாக ஒரு நூல் நான் பார்த்தேன். அந்த நூலில் இறைவனை நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா எங்கே இருக்கிறான், உதாரணமாக அல்லாஹு தாலா அர்ஷின் மீது இருக்கிறான் என்றது முதல் சப்ஜெக்டில் என்ன செய்யுது,
வருது. ஒரு குழந்தைக்கு இதைத்தான் முதலாவது என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா என்பது கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பாடத்திட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது முதலாவதாக என்ன செய்யக்கூடாது, இது வரக்கூடாது. அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான் அப்படி என்பது மிக சரியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஒரு குழந்தையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. அந்த அந்த குழந்தையுடைய இதில் எப்படி நம்ம அதை ஆரம்பிக்கணும் என்று சொன்னால், இறைவனுடைய மேற்பார்வை, இறைவனுடைய கவனம், ஈமான், தவக்குல் சார்ந்த இடத்திலிருந்து தான் என்ன செய்யணும், அந்த தர்பியா ஆரம்பிக்கப்பட வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த தர்பியா வந்து என்னது, அந்த இடத்திலிருந்து தான் என்ன செய்யணும், ஆரம்பிக்கப்பட வேண்டும். காரணம் நம்ம பார்க்குறோம், அதாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு படித்து கொடுக்குறாங்க. ஏறின உடனே முதல்ல என்ன படித்து கொடுத்தாங்க, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அதாவது அல்லாஹ்வை பேணி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களையும் என்ன செய்வான், பேணி நடந்து கொள்வான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்களை கவனித்துக் கொள்வான், உங்கள் மீது ஒரு கவனத்தை செலுத்துவான். அல்லாஹ்வை நம்பியே இருங்க. இறைவனை நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் முன்னால் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். நீங்கள் உதவி தேடினா அல்லாஹ்வை கொண்டு மட்டும் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். அதே போல் கதிரை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லலாம், முழு உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவு செய்ய நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, நலவு செய்ய முடியாது. இந்த ரசூலுல்லாஹ்வோட உபதேசத்தில் நாங்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்கலன்னு சொன்னால், ஈமானுடைய அம்சங்கள், அதுக்கு பின்னால் என்ன, அதாவது மலக்கு சார்ந்த அம்சங்கள், மூணாவது நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, ரசூல் சார்ந்த அம்சங்கள், இப்படி என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் படித்து கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பார்த்தீங்கன்னா கதா கதிர் வருது, ஈமானிய சப்ஜெக்ட் வருது, பேணுதலான இப்படியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். இது சம்பந்தமாக நான் விரிவாக பாடத்திட்டம் என்ற பகுதியில் எங்களோட தொடரில் என்ன செய்வோம், அதில் வரும். எனவே இப்போ இருக்கக்கூடிய தலைப்புக்குரிய தேவைகள் ஒன்று என்னென்னா, அந்த மாதிரி உருவாக்க நினைக்கக்கூடியவங்களுக்கான வழிகாட்டலும் கட்டாயம் இந்த உரையினூடாக என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு சிலபஸ், அந்த பிள்ளைகளுடைய சிந்தனா சக்திக்கு ஏற்பவும் அந்த பாடத்திட்ட முறைமை என்பது பொருந்தி போகின்ற அமைப்பிலான ஒரு சிலபஸும் இல்லை. பல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து சில, அதாவது கதை நூல்களெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது ஓரளவு ஏற்றுக்கொள்ள முடிந்த அமைப்பில் அது இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வயதுக்கு ஏற்ப தனி மனித முயற்சிகள், கூட்டு முயற்சி இதுக்கு வேணும். அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப என்ன செய்யலை, அதாவது வராத ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தண்ணி வேணாம், அது வந்துட்டு ஹை. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது ரெண்டாவது குறைபாடு. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவைக்கான காரணம் மூன்றாவது என்னென்னா, சிலர் தவறு விட்ட பின்னால் குழந்தைகளை வந்து நல்ல முறையில் உருவாக்க நினைக்கிறாங்க. தவறு விட்ட பின்னாண்டா வாழ்க்கையில் ஒரு கட்டத்தையே தவறு விட்டுருப்பாங்க. மனைவியுடைய தேர்வில் தவறு விட்டுருப்பாங்க. தவறு விட்டுன்னு அவங்க நினைக்கவே இல்லை. தவறு விட்டாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை, ஆனால் தவறு விட்டிருப்பார்கள். தொழிலை தேர்வு செய்வதில்லை, ஊரை தேர்வு செய்வதில்லை, பாடசாலையை தேர்வு செய்வதில்லை, எல்லாத்துலேயும் தவறு விட்டுருப்பாங்க. வளர்க்குறதுல எல்லாத்தையும் தவறு விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க தவறு விட்டாங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து தவறு விட்டாங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. நாங்கள் சரியாக வளர்த்துருக்கிறோம், இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தீனுடைய பகுதிகளையும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கும் உணர்த்த வேண்டியிருக்குது, நீங்கள் வந்து பல தவறுகள் என்ன செய்றீங்க, இதில் விட்டிருக்கிறீர்கள். பல தவறுகளை நீங்கள் இந்த இடத்துல வந்து அதாவது அந்த செய்து விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் நம்பின அந்த விஷயங்கள் சரியான விஷயங்கள் அல்லன்னு உணர்த்த வேண்டிய ஒரு நிலைப்பாடும் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அவங்க இதை பார்த்தாங்கன்னு சொன்னால், ஓகே நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிளவிட்டு இருக்கிறோம் என்றால், இப்போ இந்த முழு திட்டம் என்பது 2 பகுதியும் இதில் இருக்கும். எப்படி இருக்குமென்னு சொன்னால், புதிதாக ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, நான் ஒரு இளைஞர் ஒரு 18, 19, 20 வயசில் இருக்கிறார், நான் திருமணம் முடிக்க போகிறேன், எப்படியான ஒரு நல்ல ஒரு குழந்தைகளை நான் உருவாக்க நினைக்கிறேன்றவருக்கு இதில் முழு வழிகாட்டில் என்ன செய்யும் இருக்கும். இடைக்காலம் ஒரு 40 வயசு 30 வயசு குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டு வராரு. அவங்க வந்து ஒரு பகுதியில் என்ன செஞ்சு வைப்பாங்க, கடந்திருப்பாங்க, சரியாகவோ பிழையாவோ கடந்திருப்பாங்க. அவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பகுதிகளும் என்ன செய்யுது, இதில் இருக்குது. எனவே அந்த தவறுகளை உணர்த்தக்கூடிய அமைப்பிலும் எதிர்காலத்தில் வந்து அந்த மாதிரியான தவறுகள் விடாமல் இருப்பதற்கான அமைப்பும் இதில் என்ன செய்யணும், இருக்கணும். இது போன்ற அவசியங்களின் காரணமாகத்தான் இந்த குழந்தை வளர்ப்பு என்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம். 4வது என்னென்னா, நம்ம அதாவது இந்த கல்வி சார்ந்த பேச்சுக்கள், குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான பேச்சுக்கள், ஈமானிய பயிற்சிகள் சம்பந்தமான பேச்சுக்கள்லாம் பேசுகிற நேரங்கள் எல்லாம் பெற்றோர்களிடத்தில் வந்து சில விடை காண முடியாத கேள்விகள் நிறைய என்ன செய்யுது, இருந்துகிட்டே இருக்குது. எங்கே போனாலும் கேட்பாங்க. அதில் முக்கியமான கேள்வி என்ன, நீங்கள் மதரசா ஏதாவது என்ன செய்கிறீங்க, நடத்துகிறீங்களா, குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்கிறீங்க, நடத்துகிறீங்களா என்றதிலிருந்தே விளங்குது. என்னன்னு சொன்னால், அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க காண்றாங்க. இல்லை என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை, விளங்கலை. ஒரு ஆசை இருக்குது, வேட்கை இருக்குது, அந்த சூழ்நிலை விளங்கலை. அப்போ இதுக்கான தீர்வுகள் என்று இருக்குது.
ஒன்று டெம்பரரியான தீர்வுகள், தற்காலிகமான தீர்வுகள். 2 சூழல் இல்லாதவர்கள் எப்படி தன் வீட்டு சூழ்நிலையில் என்ன செய்யலாம், அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றது. அதே போல் 3வது நிரந்தரமான தீர்வுகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பிலான சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பொருளாதார பணம் படைத்தவர்கள், நிபுணர்கள் இதை வச்சு என்ன செய்யலாம் என்பதற்கான ஆரம்பகால அறிஞர்களுடைய வழிகாட்டல்கள் நிறையவே என்ன செய்து இருக்குது. அப்போ அவர்களுக்கான அந்த பகுதிகளை வழங்க வேண்டிய ஒரு தேவை என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு ஜித்தால நடத்தின ஒரு அந்த நவீன கல்வி, அதே போல் இஸ்லாமிய கல்வியும் கலந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு என் ஞாபகத்துக்கு ஒரு 500 ஒரு 400 அல்லது 500 அளவுக்கு மக்கள் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் ஒரு இது கொடுத்தோம், ஒரு என்னது இந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம். ஜஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து ஒரு இது எடுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு செய்திகள் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி. அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட கேள்விகளை நம்ம என்ன செஞ்சுருந்தோம், கேட்டிருந்தோம். அவர்கள் இலக்கு சரியாக இருக்கிறாங்களா, தெளிவதில் சரியாக இருக்கிறாங்களா, இன்ஷால்லா இந்த வீடியோ அப்லோட் பண்ண டைமில் அதை என்ன செய்யலாம், நாங்கள் அதையும் அதில் போட்டுடலாம். அவங்களுக்கு அவங்க நினைக்கக்கூடிய அந்த இலக்கில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்களா அப்படின்னா, சிந்தனையில் யோசிக்கிற டைமில் எல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எழுதி பார்க்குற நேரத்தில் அதில் என்ன செய்யும், இதில் என்னமோ நம்ம மிஸ்டேக் விடுற மாதிரி விளங்கும். அதில் நான் பதிலை பார்க்குற நேரத்தில் ஆசைப்பட்ட எத்தனையோ பெற்றோர்களுக்கு இலக்கு கிளியரே இல்லை. இலக்கு என்பது என்னது, அவர்களுக்கு மிகவும் தெளிவாகவே என்ன செய்யுது, இல்லாமல் இருந்து நான் பார்க்குறேன். அவங்க நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கான அந்த வழிகள், நான் இஸ்லாமிய கல்வி என்றால் என்ன என்று வரைவிலக்கணப்படுத்துங்க என்ற கேள்விக்கு கணிசமானவர்கள்ட்ட என்னது ஆசைப்படக்கூடிய அவங்க வந்தவங்களும் அதிகமானவங்க அதுக்கு ஆசைப்பட்டவங்க, சரியான பதில்கள் என்ன இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற பல காரணங்களிலான இந்த தலைப்பு ஒரு மிகவும் முக்கியத்துவம் பெற்ற தலைப்பாக இருக்குது. உண்மையிலே மனித வாழ்க்கையில் திருமணம், குழந்தை வளர்ப்பு, வியாபாரம் இது போன்றவைகள் மனிதனுடைய சிந்தனையை அடிக்கடி என்ன செய்யும், அதாவது மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு. எனவே அதுக்கு ஒரு தெளிந்த ஒரு பார்வை தேவை என்பதற்கு என் பக்கத்திலான ஒரு முயற்சியாகத்தான் இந்த தொடர் என்ன செய்கிறது, இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்யப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் முதலாவது அம்சம், ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு இளைஞர் நல்ல ஒரு குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு இல்முள்ள மார்க்க பணி செய்யக்கூடிய, சமூக சேவை செய்யக்கூடிய இஹ்லாஸான பிள்ளைகள் எனக்கு உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, அந்த திட்டத்தை ஆசை வைக்கக்கூடிய ஒருவருக்கு மிக பிரதானமாக அதை ஆரம்பிக்கக்கூடிய இடம் எது, அவருடைய இடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால், இஹ்தியாரு ஜௌஜா சாலிஹா, நல்ல சாலிஹான ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தல். மனைவி ஒரு நல்ல ஒரு இஹ்தியாரு ஜௌஜ் சாலிஹ், நல்ல சாலிஹான ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தல் என்பதுதான் இந்த பகுதியிலேருந்து அது ஆரம்பிக்குது. இந்த சாலிஹான கணவர், சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுத்தல் என்ற பகுதியை தான் இந்த முதல் தொடரில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது இயன்ற அளவு சுருக்கமாகவும் அதே நேரம் ஆதாரங்களோடும் நல்ல செய்திகளோடும் இந்த இடத்துல நம்ம அதை சொல்ல போகிறோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பொருத்தமான ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தல். இதில் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இந்த செய்தியை கேட்குறவங்க ஒரு நாள் இந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது, அப்போ நம்மளோட காலம் முடிஞ்சுது, நம்ம ஏற்கனவே 10-15 வருஷம் தாண்டிட்டோம், அதனால் இந்த தலைப்புக்கு நமக்கு பொருத்தம் இல்லை என்பதல்ல. இது ஒரு முழுமையான வடிவம். ஆனால் அல்லாஹு தாலா ஒருவருக்கு தௌஃபீக் செஞ்சான்னு சொன்னால், வாப்பா காஃபிராயப்பா புள்ள என்ன செய்வார், நல்ல இடத்துல வந்துடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த மாதிரி, எத்தனையோ நல்ல மக்கள் வந்த மாதிரி, எத்தனையோ அடிமைகள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, வாப்பா எல்லாம் என்ன செஞ்சாங்க, குஃபுரில் இருந்தார்கள். அதே போல் வாப்பா சாலிஹான மனிதராக இருந்து பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, குஃபுரில் போனவங்க இருப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு சார்ந்தது. முயற்சிகளுக்கு அல்லாஹு தாலா என்றைக்குமே என்ன செய்திருக்கிறான், இடம் வைத்திருக்கிறான். நம்ம எந்த இடத்துல எங்களுக்கு அந்த நல்ல செய்தி கிடைக்குதோ அதிலிருந்து தௌபா செஞ்சு நம்ம மாற்றிக்கொள்வோம் என்றால் அல்லாஹு தாலா என்ன செய்வார், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, எங்களது பாதையில் யார் முயற்சிகள் எடுக்கிறாரோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், நல்ல பாதையை நல்ல வழிகளை காட்டுவோம் என்று சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே இதை நம்ம உரையிட ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரதானமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த இஹ்தியாரு ஜௌஜ் சாலிஹ், நல்ல பொருத்தமான ஒரு கணவன், இஹ்தியாரு ஜௌஜா சாலிஹா, பொருத்தமான ஒரு மனைவியை தேர்வு செய்தல் அப்படி என்றால், அது மார்க்கப்பட்டுள்ளவள், ஒழுக்கமுள்ளவள் என்பதை மட்டும் என்ன செய்யாது, அதை மட்டும் என்ன செய்யாது, குறிக்காது. மார்க்கப்பட்டுள்ளவள், ஒழுக்கமுள்ளவள் என்பதை மட்டும் குறித்தல் என்பது திருமணத்துடைய அவருடைய நலவு எதிர்காலத்தை மட்டும் அதை என்ன செய்யும், அது சார்ந்து நிற்கும், மறுமையை சார்ந்து நிற்கும். ஆனால் ஒரு குழந்தையை உருவாக்குதல், ஒரு சிறந்த குழந்தையை உருவாக்குதல் என்பதில் அந்த சூழல் சார்ந்த, அவர்களுடைய கேரக்டர் சார்ந்த, அதாவது பண்பாடு சார்ந்த, கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களும் அதில் என்ன செய்யும், உள்ளடங்கும். இப்போ எல்லாருக்குமே சாலிகான ஒருவரை தெரிவு செய்தல் என்று சொன்னால் விளங்கிடும். என்ன சாலிகான ஒருவரை தெரிவு செய்தல் என்றால், அவங்க இபாதத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க,
மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்கள், இபாதத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள், ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கம் என்பது பொதுவாக எல்லா மதத்திலும் ஒரு விதி. ஒழுக்கமுள்ள கணவனுக்கு மட்டும் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனைவியை தேர்வு செய்தல். இரண்டாவது, மார்க்கப்பட்டுள்ள இபாதத்துள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்தல். இதுதான் மார்க்கம். தீன் என்ற பகுதியில், தீன் என்ற எல்லா பகுதியும் உள்ளடக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து பிரித்து பேச வேண்டியிருக்குது. எனவே அது அந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்சம். இன்னொரு பகுதி இருக்கேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஹதீஸில் சொல்கிறாங்க, இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜுஹு வ இல்லா தக்குன் ஃபில் அர்தி ஃபித்னத்தும் வ ஃபஸாதுன் கபீர். நீங்கள் எவரது தீனையும் எவரது ஹுலுக்கையும் பண்பாடுகளையும் பொருந்திக் கொள்கிறீர்களோ, கேரக்டரையும் பொருந்திக் கொள்கிறீர்களோ, அவர் உங்களிடத்திலே திருமணம் பேசி வந்தால் திருமணம் முடித்து வையுங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்தில் குழப்பம் ஃபித்னாக்களும் நிறைய என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனஹு வ ஹுலுகஹு என்றாங்க, அவரது மார்க்கத்தையும் அவரது பண்பாட்டையும் என்றாங்க. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தீனையும் ஹுலுக்கையும் பிரிக்கிறாங்க, பண்பாட்டையும் பிரிக்கிறாங்க. என்ன காரணம்னா, நம்ம தீன் என்று சொன்னால் முழுமையான ஒரு வழிகாட்டல் தான். ஆனால் தீன் என்றது ஒரு சொல்லப்பட்ட உடனே எங்களுக்கு பார்வையில் வரக்கூடிய அம்சம் என்ன, இபாதத்துகளும் ஒழுக்கங்களும். அந்த கருத்தில் தான் இந்த ஹதீஸ் என்ன பேசப்படுது. வஹுலுகஹு, பண்பையும் என்றாங்க. இந்த செய்தியை நம்ம சரியாக புரிந்துட்டோம் என்று சொன்னால் முதல் கட்டம் நமக்கு சரியாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு மனைவி தெரிவு செய்கிறோம், என்ன பிழை விடுறாங்கன்னு பாருங்கள். மனைவியை நல்ல முறையில் தெரிவு செய்யணுன்னே ஆலிமாவை பார்த்து செலக்ட் பண்ணணும்னு என்ன செய்கிறாங்க, முடிவு எடுத்துடுறான். ஆலிமாவை பார்த்து என்ன செஞ்சிடணும், செலக்ட் பண்ணிடணும். அப்போ தான் பிள்ளைகளை நம்ம எதிர்காலமெல்லாம் நல்ல முறையில் என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும் நினைக்கிறேன். பிழையல்ல அந்த சிந்தனை. ஆனால் இந்த ஹதீதுக்கு அதுதான் விளக்கம்னு நினைக்கிறது பிள்ளை. இந்த ஹதீதுக்கு அதுதான் விளக்கம் என்று நினைப்பது பிழையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இல்மை சொல்லவே இல்லைங்க. இங்கே எங்கேயாவது இல்மை பற்றி வருதா? யாருடைய தீனை என்றால் அவர்களுடைய மார்க்கப்பற்ற குறிக்கிறது. அவங்களுடைய இல்மை அது குறிக்கவே இல்லை. அந்த ஹதீஸ் அவங்க அந்த இல்மை பற்றி அந்த ஹதீஸ் குறிக்கலை. அது வந்து அடுத்த தரத்தில் வரக்கூடிய அம்சம். தீனை பொருந்தி கொள்றீங்கன்னா அவங்க பார்க்குறீங்க ரஜுல் தையின், மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறார், தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, வெளிப்படையான அடையாளம், உள்ரங்கமான அடையாளங்கள் அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் முடியாது. நாங்கள் பழகி பார்க்குற நேரத்தில் வாக்குறுதி சிறப்பாக இருக்குது, அதே போல் தொழுகை, இபாதத்து, நோன்பு இவைகள்லாம் நல்லா இருக்குது. ஊரில் யார் கேட்டாலும் பண்பு அந்த ஒழுக்கத்தை மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ரைட், இது முதலாவது அம்சம். அடுத்தது கேரக்டர். எனவே முதலாவது அம்சம் அந்த தீன். தீன் என்றது அவர்களுடைய மார்க்கப்பற்ற குறிக்குமே தவிர மௌலவியாவாக தெரிவு செய்யணும், ஹாஃபிலாவாக தெரிவு செய்யணும் என்ற பகுதி அந்த ஹதீஸில் என்ன செய்யலை, வரவில்லை. ஏன்னா பிரதான அடையாளம் அவருடைய மார்க்கப்பட்டு நம்ம எப்படி தீர்மானிக்கிறது, மனதளவில் உள்ளது எங்களுக்கு என்ன தெரியாது, தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு நலவை விரும்பக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அந்த தூரமாக இருக்கக்கூடியவர்களும் மார்க்கப்பட்டுள்ளவங்க, தொழுகிறவங்க, இபாதத்தில் உள்ளவங்க என்றாங்க. சரி, ஒருவர் இதில் சரியாயிப்பாங்க, இபாதத்து தொழுகை அது இதெல்லாம் சரியாக இருக்கும். ஹுலுகஹு, நீங்கள் அந்த கேரக்டர் உங்களுக்கு பொருந்தி போகணும், அவங்களோட பண்பை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். நல்ல பண்புள்ளவர்களும் கேரக்டர் உள்ளவர்களும் எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது, எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது. என்ன நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிள்ளைகள் ஒன்று சொன்னால், நம்ம வந்து ஒரு மனைவி விவாகரத்து பண்ணிட்டோம்டா அவள் நரகவாதின்னு முடிவு எடுத்துடுறான். நம்மளை யாராவது ஒரு விவாகரத்து பண்ணிட்டா அவன் என்ன முடிவு எடுத்துடுறான்னா இந்த ஆள் நரகவாதி அப்படின்ட்டு. அப்படி இல்லை. கணவன் மனைவி பிரிதல் என்பது இவர் கெட்டவரிடத்துக்கு அடையாளம் அல்ல, பொருத்தமற்றவரோட அடையாளம் இருக்குது. நல்ல முறையில் நமக்கு பொருத்தம் இல்லை அல்லது அவங்களுக்கு என்ன செய்யலை, பொருத்தம் இல்லை என்ற ஒரு பகுதியும் அதில் இருக்குது. ரசூலுல்லாஹோட வரலாற்றில் தலாக் நடந்தால் அது யாருக்கு நடக்கும்? சஹாபி பெண் என்ன செய்வா, தலாக் பண்ணுவான். ஒரு சஹாபி பெண் ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, ஹுல்லா கேட்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே என்ன இல்லை, கெட்டவர்கள் இல்லை. இந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், முதலாவது வேணும். நமக்கு பொருந்தி போகலை அப்படி என்று சொன்னதுனால அவங்க கெட்டவங்கண்டோ மோசமானவர்களண்டோ நரகத்துக்குரியவர்களண்டோ அர்த்தம் அல்ல. இதுதான் அந்த ஹுலுகஹு, அந்த கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி வைத்து திருமணம் முடித்தவங்க யார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முடிச்சு வைக்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அல்லாஹ் பாராட்டின ஒரு நபித்தோழர். ஸைனப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட சொந்தக்காரர். முடிச்சு வச்சது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். டைவோர்ஸில் முடியுது. இதே சம்பவம் நம்மளோட ஊர்களில் நடந்திருந்தா என்ன சொல்லுவோம்? அவர் தான் சொன்னார் முடிக்க சொல்லி. அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையே என்ன செஞ்சது போச்சுன்னு ஒரு முடிவுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த இடத்துல அல்லது ஸைனபை சரியான ஒரு என்னது கணவனோட அடக்கமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சு சொல்லிடுவாங்க. ஸைது இவர் வந்து என்னது இவர்கிட்ட ரேஞ்சுக்கு தான் இவர் பார்த்துருக்கணும், இவர் அடிமையாக இருந்து என்னது விடுதலையாகி வந்தவர், இவரும் என்ன செஞ்சால் அவர் சொல்கிறான்றதுக்காண்டி அப்படின்ட்டு தான் என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வாங்க. உலகத்திலே பார்வை இது பிழையான ஒரு பார்வை. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யலை, ஒரு பொருத்தம் இல்லாமல் போச்சு.
பொருத்தப்பாடு இல்லாமல் போச்சு. அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் அல்ல, நான் நல்லவன் அர்த்தம் அல்ல. ரெண்டு பேருக்குரிய அந்த கேரக்டர் என்ன செய்யலை, பொருந்தவில்லை. ஹுலுக்கஹு, ஹுலுக் உங்களுக்கு செட் ஆகி போகணும். இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் ஃபிக்ஹில் என்ன செய்கிறாங்கன்னா குஃபு என்ற ஒரு பகுதி பேசுகிறாங்க. இப்போ குழந்தை வளர்ப்பில் இது எப்படி சம்பந்தப்படுதுன்றதுல இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி இது. குஃபு என்ற ஒரு பகுதி பேசுகிறாங்க. குஃபு என்று சொன்னால் பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடுன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையே போகக்கூடிய பொருந்தி போகின்ற அம்சமாக இருக்கணும். ஒரு நல்ல வசதியான ஒரு பெண்ணை கொண்டு போய் சாலிகான ஒரு ஏழையான ஒரு மனிதனுக்கு முடிச்சு கொடுக்க உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதுக்கான பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த வாப்பா முடிவெடுக்கணும், இவள் வளர்ந்த முறையும் இவளுடைய செல்வ செழிப்பும் அந்த ஏழையை தாங்குற அளவுக்கு இவளுடைய மனசு என்ன செய்யுது இருக்குதான்னு பார்க்கணும். அதனால் அவர் ரிஜெக்ட் பண்ணினார்னு சொன்னால் அது அர்த்தம் என்னதில்லை, அவர் மோசமானவர் ரிஜெக்ட் பண்ணார்னு அர்த்தம் அதில் இல்லை. விவாகரத்தில் முடிஞ்சாலும் மோசமானவர் அதை என்ன விவாகரத்தில் முடிஞ்சான்னு அர்த்தம் அல்ல. இப்போ ரசூலுல்லாஹி ஜைனபுல்லாங்களை முடிச்சு வைத்த பின்னால் ஜைனபுல்லாங்க என்ன செய்வாங்கன்னா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சில் வந்து கொஞ்சம் கான தத்தஅல்லா அலைஹி, தன்னை கொஞ்சம் உயர்வாக பேசுவாங்க. யார்கிட்ட முன்கால ஸைத் ரலியல்லாஹு முன்கால தன்னை கொஞ்சம் அந்த உயர்வாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு, அவர்களுடைய அந்த இயல்பில் இருந்துச்சு. அதுக்காக அவங்க பெருமை பிடிச்சவங்க அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல என்ன கணவன் மனைவியுடைய அந்த பிரச்சனை வார நேரங்கள் அவங்க அப்படி பேசக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இதனால் ஒரு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பொருத்தம் இல்லை, நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், விவாகரத்து பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கெட்டவங்கன்னு நினைக்கல, மோசமானவங்க என்ன செய்யலை சொல்ல வரல. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பொறுத்துக்கங்க. கடைசியில் விவாகரத்து என்ன செய்து நடக்குது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஸைனப் ரலியல்லாஹு அவங்க கெட்டவங்களா இருந்தால் யாருக்கு முடிச்சு வச்சிக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிச்சு வச்சிருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கெல்லாம் உலகத்தில் தான் திருமணம் நடந்துச்சு, எனக்கு வானத்துலேருந்து என்ன செஞ்சது திருமணம் நடந்ததுன்னு ஸைனப் ரலியல்லாஹு சொல்கிற அளவுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான் கொடுத்தான். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா கண்ணியத்தை என்ன செஞ்சான் கொடுத்தான். ஸைத் ரலியல்லாஹு கொடுத்த கண்ணியம் என்ன, ரசூலுல்லாஹ்களை வளர்த்தவங்க யார், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள திருமணம் முடித்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு ஏஜில் எவ்வளோ வித்தியாசம் இருந்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யாரை திருமணம் முடித்தாங்க, ரசூலுல்லாஹ்களை வளர்த்த தாய் உம்மு ஐமனை என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தாங்க. அப்படி பிறந்த மகன் தான் யார், உசாமா. அப்படி பிறந்தவர் தான் உசாமா. அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது உம்மு ஐமனை வந்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரும் கண்ணியத்தை தான் என்ன செய்கிறான் கொடுக்குறான். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர்லாம் திருமணம் பேசுகிறாங்க. யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் பேசுகிறேன்னா உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்களுக்கு அடுத்ததாக மிக பொருத்தமான இறைச்சமுடையவர் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் வானாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க வானான்னு சொன்னாங்க. அப்போ இந்த இதுதான் நம்ம விளங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபிக்ஹே இதுதான். நம்ம வந்து வேண்டாம் வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம் இருக்குது, அவங்க சாலிஹானவங்க என்று என்ன செய்து எங்களுக்கு தெரியுது என்பது மட்டுமல்ல, பொருத்தப்பாடு என்ற ஒரு பகுதி நான் வைத்திருக்கக்கூடிய லட்சியத்துக்கு, எனது பாதைக்கு, எனது பயணத்துக்கு, எனது இயல்புக்கு பொருந்தி போவார்களா அப்படின்னு தெரியணும். இந்த மாதிரியான ஒரு பொருத்தம் இல்லாத சில நேரங்களில் நம்ம பொருத்தம் பண்ணி நினச்சி செலக்ட் பண்ணினவைகள் விவாகரத்தில் என்ன செய்யலாம் போய் முடியலாம், அல்லது நம்ம பொறுத்துட்டு வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அவைகளை எப்படி நிர்வாகம் செய்தல் என்பது இரண்டாவது கட்டத்தில் என்ன செய்யும் வரும். நம்ம அந்த அவன் பொருத்தம் இல்லாத ஒரு நிலை அமைந்தால் எப்படி அந்த கல்வியுடைய விஷயங்களை கொண்டு போகணும்னு அடுத்தடுத்த கட்டத்தில் வரும். எனவே முதல் அம்சம் கேரக்டரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. வஹுலுகஹு, இந்த செய்தியிலும் நம்ம என்ன செய்கிறோம் அதை படித்துக் கொள்கிறோம். அபூபக்கர் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க. யாருக்கு முடிச்சு கொடுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஃபாத்திமா பின்த் கைஸ் விவாகரத்து ஆகிட்டாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் விவாகரத்து ஆகின உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னட்ட கேட்கும் வரைக்கும் என்ன அவசரப்பட வேண்டாம். அப்படின்னா என்ன, அடுத்த திருமணத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரெண்டு பேர் என்னை திருமணம் பேசினாங்க, ரெண்டு பேர் நபித்தோழர்கள். ஒன்று அபூ ஜஹம் என்ற ஒரு நபித்தோழர், இரண்டாவது முஆவியா இப்னு அபி சுஃபியான். நபித்தோழருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரலியல்லாஹு அன்ஹு. ரலியல்லாஹு அன்ஹுனா மிக பொருத்தமான அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக நம்ம அடிக்கடி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹம் என்னை பேசினாங்க, முஆவியா பேசினாங்கன்னு சொன்ன உடனேயே என்னது நபித்தோழர்கள் தானே, லா தசுபு அஸ்ஹாப், என் தோழர்களை ஏச வேண்டாம் என்று வந்திருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, யார் என்றாலும் மசூராவே இல்லாமல் என்ன செய்யுங்க முடிச்சுக்கலாம், எல்லாருமே மார்க்கப்பட்டுள்ளவர்கள் தான் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அபூ ஜஹுமா ஃபைன்னஹு லா யதஉ அஸாஹு அன் ஆத்திகிஹி, அவர் வந்து தடியை தனது தோளை விட்டு எடுக்க மாட்டார். அப்படின்னா எப்பயும் கையில் என்ன செய்யும், தடி இருக்கும்ன்றாங்க. அதாவது என்னத்துக்கு சொல்ல வராங்கன்னா கண்டிப்பு தன்மை அவர்கிட்ட என்ன செய்யும்
அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஃபாத்திமா பின்த் கைஸ் வந்து ஒரு தலைவி என்ற மாதிரியான அந்த கேரக்டர் உள்ள ஒரு பெண்மணி, தலைமைத்துவ சிந்தனையும் அந்த அமைப்பில் உள்ள பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ். அவங்க நபித்தோழர்களை விவாதத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிறாங்க ஒரு முரணில், அந்த அளவுக்கான பெண்மணி. அதனால் அபூ ஜஹமை நீங்கள் முடிக்காதீங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் முடிக்காதீங்க இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. முஆவியா ஃபஇன்னஹு சுலூக்குன் லா மால லஹு, அவர்கிட்ட பணம் இல்லைன்றாங்க. முஆவியாட்ட பணம் இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யாது, பொருந்தி போகாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எதை பார்க்குறாங்க, தீனை பார்க்குறாங்க. ஆனால் தீனுக்கு அடுத்த முக்கியமாக இன்னொன்று பார்க்குறாங்க, என்ன, ஹுலுக், பொருத்தப்பாடு அப்படின்ற பகுதி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் ஒரு திருமணம் பேசுகிறாங்க. யாரை, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் பேசுகிறாங்க. உம்மு சலமா முதலாவது என்ன சொன்னாங்க தெரியுமா, இல்லை இன்னி இம்ரஅத்துன் கைரா, நான் ரோசம் அதிகமாக உள்ள பெண்மணி, எனக்கு எடுத்தாலே ரோசம் வந்துடும். அந்த ரோசம் வந்தால் என்ன நடக்கும், அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ல பொருத்தம் இல்லைன்னு நினைக்கல, எனக்கு ரசூலுல்லாஹ் பொருத்தம் இல்லை. நான் ரோசம் என்ன செய்வேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே பல மனைவிகளோடு இருக்கிறாங்க. ரோசம் என்பது உரிமைக்காக வரக்கூடிய கோபம், உரிமைக்காக வரக்கூடிய கோபத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம், ரோசம் என்று சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்ல அடிக்கடி என்ன செய்ய வேண்டி வரும், ரோசப்பட வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதரோட ரோசப்படாது எங்கே போய் முடியும், அது சில வேளை குஃபர்களில் பாவத்தில் போய் முடியும் என்றதுனால வேண்டான்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, நல்ல இடத்துல துவா கேட்குறேன் உங்களோட ரோசத்தை இல்லாமாக்குறதுக்கு. முழு ரோசத்தை இல்லாமாக்குறது கேட்பாங்களா சொன்னாங்க, இல்லை அந்த அதாவது அடந்தேறக்கூடிய அமைப்பிலான ரோசத்தை இல்லாமல் அது அந்த துவா கேட்குறேன் நாங்கள். அப்புறம் திருமணம் முடித்தாங்க. இதே விஷயத்தை பாருங்கள், உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா யார், அலி ரலியல்லாஹுவோட சகோதரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி. ரசூல் ஸல்லல்லாஹு திருமணம் பேசுகிறாங்க, மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து திருமணம் பேசுகிறாங்க. உம்மு ஹானி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நிறைய குழந்தைகள் என்னது உண்டு, நான் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும், அதனால் நான் திருமணம் முடிக்கணும் விரும்பலைன்றாங்க. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தீனை பொருந்திகள் இல்லையா, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய அந்த லைஃபுக்கு என்ன செய்யாது, அவங்க நினச்சாங்க பொருந்தி போகாது. காரணம் நான் குழந்தைகளை வளர்க்கணும், மற்றதுக்கு ரசூலுல்லாஹ்வோட கடமைகளை என்ன செஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த இடத்துல நான் குழந்தைகளை கவனிச்சுக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதை ஹைரு நிசாய குரைஷின் ரக்கிப்னல் இப்ல அஹ்னா அலா வலதிஹா, அஹ்னா அலா வலதிஹா, அதாவது குறைஷி பெண்களை மிக சிறந்த பெண்கள் என்னென்றால் ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்தவர்கள், தங்கள் குழந்தைகளோடு அதாவது இரக்கம் காட்டக்கூடியவர்கள். கணவன் இல்லை ஆனால் நான் குழந்தையை பார்க்கணும், அதனால் திருமணம் என்ன செய்யாது, எனக்கு சரி வராது என்று சொன்னாங்க. பாருங்கள், அதே போல் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் வந்து முடித்த பெண் கன்னி பெண்ணா அல்லது என்ன விதவை பெண்ணான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன நான் விதவை பெண்ணை முடிச்சேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் கன்னி பெண்ணை முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. இவரும் முடிக்காதவர், நீங்கள் கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாம்னு உடனே அவர் காரணத்தை சொல்கிறார். இங்கே மார்க்கமாக மற்றதான்னு பாருங்கள், பொருத்தப்பாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து என் தந்தை வந்து 9 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு கன்னி பெண்ணை முடித்தா 10வது சகோதரி ஆயிரும். அது அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் நான் பொறுப்பெண்ண ஆகிரும். அதனால் நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களை கவனிக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு பெண்ணை விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன். அப்படி என்றால் என்ன, இவராக நினச்சிக்கக்கூடாது, நான் முடிக்கிறது 9 சகோதரியை அவங்க பார்த்துக்கட்டு மாட்டேன், அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இதற்காக தான் நான் திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி அந்த வேண்டுகோளை வச்சு என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இப்போ இதெல்லாமே பொருத்தம் என்றது ஒரு ஹுலுக் என்ற பகுதியை நம்ம அவதானத்தில் எடுக்க வேண்டும் என்ற அறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், வர வேண்டும். இதை வந்து நம்ம தவற விட்டிருக்கலாம், அதை நம்ம சரி செய்தலாம், அது ஒரு அம்சம். எப்படியாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குணரீதியான ஒரு என்ன பொருத்தமின்மை இருந்து கொண்டே இருக்கும். இதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன செய்யும், அது டபுள் ஆகிரும். இதுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது டபுள் ட்ரிபிளான ஒரு பிரச்சனையை அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும். எனவே இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக பிரதானமான அம்சம். ஒரு பொருத்தமான நம்முடைய அந்த அதாவது என்ன சொல்கிறது, பொருத்தப்பாடு என்ற ஒரு அம்சம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். அதுக்கு நபி அதாவது வரலாற்றில், அதாவது முன்னே நபிமார்களோட வரலாற்றிலிருந்து ரசூலுல்லாஹோட வரலாறுலேருந்து சஹாபாக்களுடைய வரலாறு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், பலவிதமான உதாரணங்களை நம்ம இதில் பார்க்குறோம். நான் இப்போ சொன்னதில் நீங்கள் அதை என்ன செய்வீங்க, புரிஞ்சு கொண்டிருப்பீர்கள். இரண்டாவது வந்து என்னென்னு சொன்னால், அந்த பொருத்தப்பாட்டோடு சேர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இலட்சியங்கள் வேறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இலட்சியங்கள் வேறுபடும். என்ன இலட்சியங்கள் வேறும்னா, ஒருவர் வந்து பிஸ்னஸ்லையே நல்ல இன்வால்வ் ஆன ஒரு ஆளாக இருப்பார், அவர் வந்து ஒரு அக்கௌண்டன்டான ஒரு வைஃப் இருக்குன்னு அவர் நினைப்பார். எதுக்காக என்னன்னு சொன்னால், என்ன நமக்கு வந்து ஒரு அதில் சப்போர்ட்டாக இருக்கட்டும். இன்னொருவர் வந்து பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய இருப்பார், பெண்கள் வீட்டுக்கு வந்து எனது பொருட்கள் வாங்கக்கூடிய நன்மை இருக்குது, நம்ம முடிக்கக்கூடிய பெண் வந்து அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும் என்று அவர் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. இது போல் கணவனை கூட அப்படி தெரிவு செய்யக்கூடிய மனைவி, நான் டாக்டர், அதனால் யார் இருக்கணும், நம்ம கணவனும்
ஒரு வைத்தியராக இருந்தால் தான் நம்மளோட விஷயங்களை கண்டுகொள்ளாமல் என்ன செய்வார், போய் கண்டிருப்பாரண்டோ அல்லது நமக்கு டைம் தருவாரண்டோ அல்லது பொருந்தி போக மாட்டோம். பல காரணங்கள் இருக்குது. இப்படியான ஒரு என்ன விஷயங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க. உண்மையிலே புரிதல் குறைவாக இருக்குது. ஒரு டாக்டர் பெண்மணி டாக்டர் அல்லாதவங்களை முடித்தா அவங்க வந்து ரோசப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பல வேலைகள் இப்படியான தேர்வு பிரச்சனைக்கு ஜாபிர் அவங்களோட செய்தி அதான் சொல்லுது. ஜாபிர் அவங்களோட செய்தி வந்து அதாவது பொருத்தப்பாடோட சேர்த்து மேலதிக ஒரு தேவை என்ன செய்யுது அங்கே காட்டுது. எதற்காக சொல் இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பட்ட நோக்கத்தில் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. சில கோத்திரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அதாவது இந்த ஜுவைரியா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து திருமணம் முடித்த காரணம் எல்லாருக்கும் என்னது தெரியும். என்ன காரணமாக முடித்தாங்க? அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அவங்களுடைய கோத்திரத்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அதாவது அடிமைகளாக இருந்தார்கள். அவங்க விடுதலையை பேசி வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன திருமணம் முடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் அவங்கள விடுதலை செய்யணும் என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. பகிர்ந்து கொடுத்தாச்சு, சட்டம் என்னது முடிஞ்சாச்சு. நீங்கள் என்னை திருமணம் முடிப்பதன் மூலம் சில வேளை அவங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய உறவுக்காரர்கள் என்பதனால, என்னுடைய உறவுக்காரர்கள் என்பதனால அவங்க விட்டு விடலாம்ன்றான். இங்கே திருமணம் ஜுவைரியா முடிக்கிறதுக்கான நோக்கமே என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கப்பட்டுள்ளவர் என்றது ஒரு பகுதி. அடுத்து தன் சமுதாயம் என்ன செய்யணும், விடுதலை ஆகணும் என்கின்ற ஒரு பகுதி அந்த என்ன செய்யுது இலக்கில் இருக்குது. இது போன்ற இலக்கில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில என்ன ஒரு இணைப்பு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு மார்க்க ரீதியான நட்பை குடும்ப ரீதியான ஒரு பலமாக என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கில் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் உம்மு குல்சூமை திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்போ சிறிய வயது, ஒரு 10-12 வயது மாதிரி அந்த மாதிரி ஒரு வயதில் திருமணம் முடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து அதாவது உமர்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த உங்களோட மகளை திருமணம் முடிக்கும்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் எனக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் ஒரு உறவு என்ன செய்யணும், நசபு ரீதியான ஒரு உறவு ஏற்படும் என்பதை தவிர எனக்கு வேறு எதுவுமே என்ன இல்லை. நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம், எனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது போன்ற பல இலக்குகள் எல்லாம் என்ன செய்து இருந்ததை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த இடத்துல ரெண்டாவதா விஷயம், நம்ம என்ன இலக்கை வச்சு தெரிவு செய்ய போகிறோம். நாங்கள் வந்து என்ன இலக்கை வச்சு தெரிவு செய்கிறோம், அந்த இலக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர் இலை. எந்த இலக்குக்காக அவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அந்த இலக்குக்குரிய கூலி தான் அவருக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா உலகத்தில் முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் பெரும்பாலுமே அதை கொடுத்துருவான். மொத்தம் சினிமா துறையில் ஆகப்பெரிய முயற்சி எடுத்தாண்டா அந்த சினிமா துறையில் வெற்றி அவன் என்ன அல்லாஹ் தஆலா கொடுக்க தான் போகிறான். உனக்கு உலகத்தை எல்லாம் கொடுத்து குல்லன் நுமித்துஹா உலாய் வஹா உலாய், இவர்களுக்கும் கொடுப்போம் அவர்களுக்கும் கொடுப்பான்றான். நல்லவர்களுக்கும் கொடுப்போம் கெட்டவர்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது, அவர்களுக்கு வரையறுப்படுத்தப்பட மாட்டாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எனவே இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம என்ன இலக்குக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு முன்னறிப்புகள் உண்டு தான். மறுமை நாள் வருகிற நேரத்தில் எந்த அளவுக்கு வியாபாரம் பெருகும் என்றால், அவனோட வியாபாரத்தில் வந்து மனைவிமார்களை ஈடுபடுத்துவார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை ஈடுபடுத்துகின்ற அளவுக்கு வியாபாரம் பெருகும். பள்ளிக்கு என்னது ஜும்மா டைமுக்கு பள்ளி போயிடணும், வைஃபை வச்சுட்டு பள்ளி போயிடுறது. எதுக்கு நீயே இந்திக்கலாம் வணங்கிட்டா, வைஃபை வச்சுட்டு என்ன செஞ்சிடறது, பள்ளிக்கு போயிடுறது. காரணம் அவர் என்ன, வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுகிறாராம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கிறன்னா நீ வியாபாரம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவனுக்கு அந்த நேரத்தில் லாபம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்ற அர்த்தம், தவிர்க்க முடியாத சில இதுகளை தவிர. எனவே இப்போ இந்த இடத்துல அந்த அளவுக்கு வியாபாரம் பெருக மாட்டாங்க. அதுக்காக மனைவியை தெரிவு பிழையல்ல. இதெல்லாம் மனைவி அதற்காக தெரிவு செய்வதோ ஒரு விஷயத்துக்காக தெரிவு செய்வதோ பிழை அல்ல, மார்க்க ரீதியாக தடை அல்ல. ஆனால் எனது இலக்கு நல்ல சாலிஹான குழந்தைகள் எனக்கு வர வேண்டும் என்ற இலக்கில் திருமணம் யார் முடிக்கிறார்களோ அவர்கள் அறிவுள்ள குழந்தைகளையும் அறிவார்ந்த குழந்தைகளையும் தர்பியா விஷயத்தில் சிரமமே படாத குழந்தைகளையும் அவர்கள் பெற்றெடுப்பார்கள். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய விதியை சொல்லும், விதிவிலக்கான விதிகள் உண்டு. பெரும்பாலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், நோய் உச்சகட்டமாக இருக்கிற டைமில் இந்த நோய்க்கு பிறகு அவர் வாழுவாரா என்ற கட்டத்திலெல்லாம் திருமணம் பேசிக்கிறான். கேட்டதுக்கு என்ன, இந்த நேரத்தில் நீங்கள் குணமே அடையாத நோய் மாதிரி இருக்கும், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த திருமணத்தை பேசுகிறீங்களே அப்படி என்று கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நான் வாழ்ந்தால் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு மனைவியாக அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க, ஒரு சிறப்பானவருடைய மகளாக இருப்பாங்க. நான் மரணித்தால் அப்படிப்பட்ட பெண் என்னோட சொத்துக்கு என்ன செய்வா, பங்காளியாக மாறுவா. நான் மரணிச்சேன்னு சொன்னால் அந்த சாலியான பெண்ணுக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி என்ன செய்யிருக்கு. திருமணத்தை இப்படியெல்லாம் நோக்கத்தில் உலகத்தில் பார்க்குற மாதிரி என்ன செய்யலை விலங்கு, அந்த சொத்து நமக்கு ஒரு கவர் பண்ணுற மாதிரியான தான் என்னது இருக்குமே தவிர நம்மளோட சொத்து அந்த சாலியான பெண்ணுக்கு என்ன செய்யும், போய் சேரும் அப்படியே உணர்வில்
திருமணத்தை பேசியவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நிறைய அறிஞர்கள் ஒரு சாலிஹான புள்ள பெறணும் என்பதற்காக நினைச்சாங்க. ஷேக் அபூபக்கர் அல் ஜஸாயிரி ரஹிமஹுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மின்ஹாஜுல் முஸ்லிம் எழுதின அந்த ஆசிரியர், அவர் வந்து வண்டியில் இந்த வீல் சேர் வண்டியில் வந்து கிளாஸ் எடுப்பார். அவருக்கு ஒரு 70க்கு மேற்பட்ட வயது நேரத்தில் கிளாஸ் எடுப்பார். அந்த நேரத்தில் ஒரு இளம் வயது பெண்மணி, ஒரு 20க்கும் குறைவான ஒரு பெண்மணி வந்து அவரோட தந்தையோட வந்து திருமணம் பேசுகிறா. யார்? அபூபக்கர் ஜஸாயிரியை நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்ட்டு. அபூபக்கர் ஜஸாயிரி வந்து அவர் வந்து இயலாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய முழு எண்ணம் என்று சொன்னேன்னா, அவரோட திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு சாலிஹான ஒரு புள்ள என்ன செய்யணும், எனக்கு உருவாகணும் என்றது. ஏனென்றால் இந்த உலகம் என்றது ஒரு நுசக், ஒரு கொப்பியாக என்ன செய்ய போயிட்டுருக்கும். அந்த அந்த அறிவாற்றல்கள் கடத்தப்படலாம், அப்படித்தான் என்றதல்ல, அறிவாற்றல்கள் கடத்தப்படலாம். அந்த அந்த மாதிரியான மாகுல், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நமது ஒரு நல்ல இதனது உருவாகலாம். அதனால தான் சொல்வார்கள் தஹையரு லினுதஃபிக்கும், உங்களது அதாவது குழந்தைகளை உருவாக்குவதற்குரிய பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே குழந்தைகளை உருவாக்குகிறீர்கள் என்ற பெண்களை என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான காரணங்களுக்காக திருமணம் முடித்த ஒரு நிலையை நம்ம சாலிகான பெண்கள் முடிக்கணும், சாலிகானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் முடித்தோம். எனவே இந்த தலைப்புடைய மிக பிரதான தகவல் என்ன என்று சொன்னால், நாங்கள் எதற்காக திருமணம் முடிக்கிறோம், மார்க்கப்பட்டுள்ளவர்களோடு பார்த்துட்டோம், இபாதத்தால் என்று நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இரண்டாவது, எங்களுக்கு பொருத்தப்பாடு, எங்களோட குணநலன்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்பிலானவர்களா, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். மூன்றாவது என்ன, எங்களது இலக்கு என்ன, நல்ல சாலிஹான நல்ல இபாதத்துள்ள அறிவுள்ள குழந்தைகளை உருவாக்குவது எங்களது இலக்கு. அதுக்கான பெண்களை நம்ம தெரிவு செய்கிறோமா, அதுக்கான கணவனை நாம் தெரிவு செய்கிறோமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லோருமே எது, அதாவது நல்ல சாலிஹானவர்கள் உருவாக வேண்டும், நல்ல திறமையான அறிஞர்கள் உருவாக வேண்டும் அப்படி என்று சொல்கிற எல்லாருமே பெரும்பாலும் இந்த விஷயத்தில் பயான கேட்காத மாதிரியே போயிடுவாங்க, அந்த அறிவு செக்ஷன் வராத மாதிரியே போயிடுவாங்க. அது புறவு மாற்றிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ இதில் கூட இந்த பயம் நம்ம முழுசாக நம்ம இதை நடைமுறைப்படுத்த நினைக்கக்கூடியவங்க கூட நல்ல வேளை நம்ம திருமணம் முடித்த பின்னால் இதை கேட்குறோன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. விளங்கிட்டா? இல்லைன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல இந்த கரெக்ட் சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடும் போயிடும்னு நினைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு பணக்கார இடத்துல திருமணம் முடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஒன்றுமே வானா அப்படின்ட்டு எல்லாம் இருக்கிற இடத்துல கல்யாணம் முடிக்கிறவங்க இருப்பாங்க. விளங்கிட்டா? இலக்குகள் வேறு மாதிரி இருக்கும். சீதனமான ஒன்றுமே வானான்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மகளாக தான் இருப்பாங்க, டோட்டல் சொத்தும் இருக்குது. யாருக்கு போக போகுது? இவருக்கு தான் போக போகுது. அதனால் எனக்கு ஒன்றுமே வானான்னு என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பாங்க. இப்படி இலக்குகள், உள்ளத்துடைய இலக்குகளுக்கு பிராக்டிக்கலாக ஹராம் ஹலால் சொல்ல இயலாது. ஆனால் அந்த இலக்கில் யார் அறிஞ்சவன், படைத்தவன் அறிந்தவன், அப்படியெல்லாம் என்ன செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள். எனவே அந்த இடத்துல என்ன செய்யும், செல்வாக்குகள் வித்தியாசப்படும், அதிகாரங்கள் வித்தியாசப்படும், குணநலன்கள் வித்தியாசப்படும், இலக்குகள் வித்தியாசப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் போராட வேண்டி ஏற்படும். இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குற, கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாமா, கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம். இவருடைய நோக்கத்தில் என்ன இருக்குது, நம்ம உண்டா ஒருத்தரை விரும்பிட்டோம் திருமணம் முடிக்கணுன்றதான். இவர்கிட்ட என்ன இலக்கு இல்லை. சார் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அவங்க இஸ்லாத்துக்கு வரும், இல்லை இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க தான், ஆனால் முடிக்கலாமா, இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் அனுமதின்னு சொல்லுது. இவர்கிட்ட என்ன இலட்சியம் இல்லை, நல்ல சாலிஹான புள்ளை உருவாக்குறது என்ன செய்யும், இது பாதிக்கும். அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நாடுகள் நம்ம கேட்குறவங்கள எங்கே உள்ளவங்க, சிறுபான்மையாக வாழக்கூடிய சூழலில் உள்ளவங்க. அப்போ நிச்சயமாக அதிகாரம் என்ன செய்யும், அவங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்யிருக்கு. அப்போ சாலிஹான பிள்ளைகள் எப்படி உருவாகும். அதே போல் சில கெட்ட பெண்களை திருமணம் முடிக்கலாமான்னு கேட்பாங்க. பொறவு நான் திருத்திக்கொள் வேண்டும், நீனும் சேர்ந்து கெட்டு பேத்துருவாங்க. அவங்க என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதில்ல. நம்ம பொறவு திருத்திக்கலாம். நீங்கள் பொறவு திருத்திரத்தை விட்டுட்டு திருந்தின ஒரு ஆளை முடிச்சா நம்ம பிள்ளைகள்லாம் திருந்தி வருமே அப்படி என்று நம்ம என்ன செய்யறதில்லை, நினைப்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளவே. இதில் தான் பெருவாரியானவர்கள் எனக்கு தெரிஞ்சு குர்ஆன் சுன்னான்னு பேசக்கூடியவர்களும் இன்னும் உள்ளவர்களும் ஒரு 3-4 விஷயத்தில் தவறு விட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த இடத்துல எப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை, அந்த எல்லைக்குள்ளால் போயிடுவாங்க. அவ்வளவு கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு திருமணம் என்று ஒன்று வந்து வைங்க, இஸ்லாத்தை காலி பண்ணிடுவான். அல்ல இஸ்லாம் எல்லாம் இவரே பல திருமணங்களை போய்க்க மாட்டார். அது ஹராமான விஷயம், அது கூடாத விதத்தான விஷயம். நான் அந்த திருமணத்துக்கு போக மாட்டேன், இந்த திருமணத்துக்கு போக மாட்டேன். அவரது திருமணம் எப்படி நடக்கும் தெரியுமா, எல்லா ஃபித்னாவோட நடக்கும். எனக்கு நிர்பந்தம் என்ற சூழல் என்னால் தவிர்க்க முடியாது. 90% நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் இப்போ பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா கூடாதா என்ற ஒரு பகுதி பேர். சரி, நீ கூடாதுன்ற கருத்திலேயே இருந்துட்டிப்பாங்க. பெண் வீட்டு சாப்பாடு கூடாதுன்னு கருத்திலே இருந்துட்டிப்பாங்க. திடீர்னு கேள்வி கேட்குறார் ஒரு ஆள், பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா அப்படின்னு. என்னடா இவர் 10-15 வருஷம் ஒரு திருமணத்துக்கு போகிறதில்லை. பெண் வீட்டு சாப்பாடு என்றாலேயே அது ஒரு கருத்து முரண்பாடெல்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு முஸ்கிலாவாக வச்சுருந்தவர். திடீர்னு இவர் ஏன் இப்படி கேட்குறாரு என்று பார்த்தா அவர் வீட்டில் கல்யாணம்.
அப்போ நமக்குண்டு வர டைமில் ஃபத்துவா எல்லாம் தலைகீழ என்ன செய்யுது. அப்போ தான் ஆய்வே நடக்குது. ஆய்வு செஞ்சு தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்குன்னு வர நேரத்தில். அப்போ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, இதில் கூடும் கூடாது ரெண்டாவது, ஆனால் நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் செய்யவே கூடாது. அவ்வளோ பேர் திருமணத்துக்கு போகாத மட்டுமில்ல, போகாமல் ஆக்கிட்டு தண்டை திருமணம் பண்ணுறதுக்குள்ள ஃபத்துவா என்ன செய்கிறது தேர்றது. நீ ஏற்கனவே அது ஓகேன்ற கருத்தில் இருந்திருந்தா எது தக்குவாண்டா உண்ட திருமணம் பண்ணி வார நேரத்தில் எல்லாம் ஓகேன்னு இருந்துட்டு இது கூடுமா கூடாதான்னு தெரியான்னு கேட்டால் இது தக்குவா. எல்லா திருமணத்துக்கு போகாமல் இருந்து தண்டை கல்யாணத்தில் ஒரு ரிசர்ச் வருதுண்டா, இதில் 10% தான் அந்த தக்குவாவுக்கு சான்ஸ் இருக்குது. 90% என்ன சிந்தனைகளில் உள்ள கோளாறு. இதுதான் இந்த பிரச்சனைக்கான. திருமணத்தில் நிறைய பேர் தவறு விடுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த பகுதியை கண்டுகொள்கிறாங்களே இல்லை. என்ன காரணம்டா ரசூலுல்லாஹ்களே இதை விளங்கப்படுத்துகிறாங்க. ஒரு மனிதர் போகிறாரு. ஒரு மனிதர் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இவர் நல்ல மனிதர், ஆனால் வசதி இல்லாதவர், சமுதாயத்தில் வந்து ஒரு நோமலான இடத்துல உள்ளவர், நல்ல மனுஷர் அப்படின்றாங்க. திருமணம் முடிச்சு கேட்டால் முடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லை முடிச்சு கொடுக்க மாட்டோம். நாங்கள் உள்ளவங்க சொல்கிறோம் முடிச்சு சாபாக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா இவர் முடித்து கொடுக்கப்படுவாரான்னு கேட்குறாங்க. அவருடைய நிலைக்கு நல்ல மனுஷன், கேரக்டர்லாம் நல்ல, ஆனால் அவருடைய நிலைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னொருவர் போகிறாரு, நல்ல வசதியானவர், கண்ணியமானவர், அவரும் மார்க்கப்பட்டுள்ளவர். புரிஞ்சுக்கங்க இது சப்ஜெக்டை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவரும் நல்ல மனிதர், திருமணம் உடனே மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சு கொடுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை விட அவர் 100 மடங்கு சிறந்தவர். இவரை விட அந்த மனிதர் 100 மடங்கு என்ன சிறந்தவர் என்று சொன்னாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அதை என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நான் பொருத்தப்பாடுன்னு சொன்னனே, அதுக்குள்ளே கொண்டு போய் இது எல்லாத்தையும் குவிச்சிடுவாங்க. பொருத்தப்பாடம் அது சொன்னார் தானே ஃபஸ்ட்டுக்கு, அந்த சப்ஜெக்ட் தான் இதெல்லாம்னு அதில் கொண்டு போய் இலக்கு என்ற பகுதியே இல்லாமல் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துரும். அவ்வளவு மார்க்கை பேசிக்கிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, தவறு விட்டுருவாங்க. நான் சொல்லலை ஒரு அழகான பெண்ணை தெரிவு செய்தல் தவறு அப்படி என்பதல்ல, ஒரு வசதியான பெண்ணை தெரிவு செய்தல் தவறு என்பதல்ல. உனக்கு உட லட்சியத்துக்கு பொருந்தி போவதனால் நீ தெரிவு செய்கிறாயா, அல்லது திருமணத்துக்கு மட்டும் விதிவிலக்கான ஒரு விதியை என்ன செய்திருக்கிறாய், வைத்திருக்கிறாயான்னு பார்த்தா இதில் தவறுவாங்க. இதே மாதிரி விட்டுற தவறில் ஒன்று தான் வீடு. 3-4 ஸ்பெஷல் தவறுகள் விட்டே ஆவார்கள். குர்ஆன் சுன்னான்னு பேசுவாங்க. வீடு என்று வந்துட்டா அது அதுக்கு பிறகு காபத்துல்லா தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்கள் காபத்துல்லாவை அலங்கரிப்பதை போல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பீர்கள். காபத்துல்லாவை அலங்கரிப்பதை போல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பீர்கள். அது வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது, வராதுன்னாங்க. மறுமை நாளுடைய அடையாளம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாம் குர்ஆன் சொன்னா அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அதில் மட்டும் தௌபா செஞ்சிருவோன்னு என்னது ஒரு விதிவிலக்கா என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவார்கள். இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் உண்டு தான் தலைமைத்துவம், அந்தஸ்து, ஊர் தலைமை, நிர்வாகம் வந்துட்டா அங்கே இஸ்லாத்தை காணா. எப்படி தான் அந்த இடத்துல ஒரு விளக்கம் எடுத்து போகிறாங்களோ தெரியாது. குர்ஆன் சுன்னா என்ற பகுதியே அங்கே என்ன செய்தில்லை, தண்ட பகுதி தண்ட கௌரவம் என்று வார டைமில் அதை காட்டிக்கிறாங்க. எனவே இது மிக பிரதானமாக நம்ம விடக்கூடிய தவறுகள் உண்டு. இலக்குகள் நம்ம திருமணம் முடிக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி அனுப்புகிறாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை. ஸைனப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழும் வரைக்கும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழும் வரைக்கும் எந்த முடிவு. யார் பேசி அனுப்புகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதில் என்ன முடிவு எடுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயமாக இருந்தால் நான் இஸ்திகாரா பண்ணுவேன். நல்லதே முன்னால் வந்து நின்றாலும் ஏற்கனவே இந்த ஸைது வந்து விவாகரத்தில் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, அதனால் இஸ்திகாரா பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், தொழ மாட்டேன்றாங்க. எனவே தௌஃபீக் திருமணத்தில் வந்து என்ன, இந்த தௌஃபீக் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்ம என்ன இலக்குக்காக தெரிவு செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பைன், 4 விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் உலகத்தை. உண்டு அதாவது லிதீனிஹா மார்க்கத்துக்காக, அடுத்த 2வது லி ஹசபிஹா அந்தஸ்துக்காக சமூக நிலைக்காக, லி ஜமாலிஹா அடுத்ததாக அவருடைய அழகுக்காக, வலிமாலிஹா அவருடைய சொத்துக்காக திருமணம் முடிக்கும். எதுவுமே ஹராம் இல்லை. சொத்து கேட்குறது தான் ஹராமே தவிர, சொத்து சீதனம் தான் கேட்குற தவிர தவிர இருக்கிறவங்களை திருமணம் முடிக்கிற எதுவுமே ஹராம் இல்லை. ஆனால் ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கன்றாங்க. அழகோடு சேர்த்து மார்க்கம், அழகோடு அது அந்த அதான் சொல்லாதோட சேர்த்து மார்க்கம், இப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்றதுல சொல்கிறாங்க அதுதான் உன்னோட வாழ்க்கையை என்ன செய்யும், ஃபதுஃபர் வெற்றி அடைய செய்யும் என்றாங்க. இதனால் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் பேசுகிற நேரத்தில் முதலாவது உங்களில் உள்ள ஆசை ஒன்று இருக்குதே அதை இருக்கான்னு பாருங்கன்றாங்க. முதலாவது எதை தேட, தீன் அல்ல. இப்னு உஸைமீன் ஒரு வழிகாட்டல் சொல்கிறாரு, உங்களில் உள்ள ஆசையை தேட, உங்களுக்கு அழகு தான் தேவையா, முதல்ல அழகை பாருங்கள். உங்களுக்கு சொத்து தேவையா, சொத்தை பாருங்கள். உங்களுக்கு அந்தஸ்து தேவையா, அந்தஸ்தை பாருங்கள். 2வது தீனை பாருங்கன்றார். என்ன காரணம்டா, அந்தஸ்து இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. எதை ரிஜெக்ட் பண்ணீங்க, இப்போ அந்தஸ்து இல்லாதனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க. சொத்து இல்லை அதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அழகு இல்லை அதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் முதலாக மார்க்கத்தை பார்க்குறீங்க, நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர். அடுத்தது அழகை பார்க்குறீங்க, அழகு இல்லை. இப்போ எதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தீனையும் சேர்த்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க. தீனையும் சேர்த்து என்ன செய்றீங்க, அழகு இருக்குதான், தீன் இருக்குதான், அழகு இல்லை அதனால் எது ரிஜெக்ட், தீனும்
ரிஜெக்ட் ஆகுது. எனவே உங்களுக்கு உலகத்தேவையே ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, பார்த்துக்கங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம அந்த பொருத்தப்பாடு சார்ந்த நம்முடைய தேவை சார்ந்த விஷயங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாற்றில் பல சம்பவங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அதாவது எப்படி இலக்குகளை வைத்து தன் பிள்ளைகளை தெரிவு செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், தேர்வு என்பது கல்வியை இலக்காக வைத்த, ஒழுக்கத்தை இலக்காக வைத்த, மார்க்கப்பற்ற இலக்காக வைத்த தேர்வாகிக்கணும். இதுதான் இங்கே உள்ள வழிகாட்டல். அப்போ அந்த தேர்வு நாம் இப்போ உதாரணமாக நான் ஒரு பெண் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இலக்கு என்ன கிடைப்பேன், அழகு இருக்கணுமா, அழகை பார்த்துட்டோம், ஓகே. அடுத்ததாக எங்களோட இலக்கு என்ன, நம்முடைய தீனுக்காக நம்முடைய பிள்ளையை வளர்க்குறதுக்குரிய சூழல் உள்ளதா இடமா, நம்ம இந்த பிள்ளையை கொண்டு வந்து கூட போகிறோம், அங்கே வந்து அப்பா இருப்பாங்க, எனது அந்த உம்மம்மா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துல என் பிள்ளை வளர்கிறதுக்கான சூட்டபிளா என்று நம்ம அதைத்தான் முதல்ல என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். என் பிள்ளை வந்து ஒழுக்கமாக வளர்கிறதுக்கும் அறிவுள்ளவனாக வளர்கிறதுக்கும் சூட்டபிளான ஒரு இடமா அப்படின்னு பார்க்கணும். மார்க்க அறிவு உலக அறிவு எல்லாவற்றுக்கும் பொருத்தமான சூழ்நிலை. உலக அறிவு ஒரு ஆள் இருக்கு, அங்கே மார்க்க விளையாட்டு பிரயோசனம் இல்லை, எல்லாவற்றுக்கும் சூழ்நிலை நம்ம பார்க்கணும். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வீதியால் போய் கொண்டிருக்கிறாரு அல்லது வீட்டில் இருக்கிறார், ரெண்டு மாதிரி வருது. ஒரு பெண்மணி வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட சலாம் சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே இமாம் அஹ்மது பின் தனியாகிறாங்க, கொஞ்சம் தனியாகி அந்த கேள்வியை என்னன்னு கேட்குறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறேன், நான் வந்து நெய்தல் வேலை செய்கிறவன், நெசவு வேலை என்ன செய்யக்கூடிய பெண்மணி. பகலில் தான் நான் என்ன செய்வேன், இதில் ஈடுபடுவேன், இரவு நேரத்தில் ஈடுபட இயலாது. நான் அதை வச்சுட்டு மற்ற வேலைகள் என்ன செய்வேன், ஈடுபடுவேன். சில நேரங்களில் இந்த பாதுகாவலர்கள், அரசாங்க பாதுகாவலர்கள் வருவாங்க. அரசாங்க பாதுகாவலர்கள் பொதுவாக அநியாயம் விளைவிக்கக்கூடியவங்களாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஒரு நீதியாக நடந்து கொள்ள மாட்டாங்க. போலீஸ் என்றாலே பெரும்பாலும் என்ன, அநியாயம் தான் மெயினாக என்ன செய்ய இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஆட்சியாளர், அந்த கெட்ட ஆட்சியாளர்கள் அமைந்து தான் நீங்கள் அங்கே சுருத்தியாக பாதுகாவலராக, அதாவது போலீஸாக இந்திய பார்வை இருக்க வேண்டாம்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருப்பாங்க. அவங்க சில நேரங்களில் வந்து அந்த லைட் அடிச்சுக்கின்னு வருவாங்க, விளக்க பற்ற வச்சுக்கன்னு, விளக்க எரிச்சுக்கன்னு என்ன செய்வாங்க, வருவாங்க. அந்த நேரத்தில் அந்த எந்த ஏரியாவில் நிற்கிற நேரத்தில் எனக்கு வெளிச்சம் வீட்டுக்கு அடிக்கும். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், இந்த நெய்தல் வேலைகளெல்லாம் என்ன செய்வேன், பார்ப்பேன். அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் இந்த நெய்தல் வேலையை பார்ப்பது எனக்கு ஹலாலா ஹராமா, ஃப்ரீ ஓப்பன் வைஃபை வருது தானே, அதை நான் யூஸ் பண்ணுறது ஹலாலா ஹராமான்ற மாதிரி ஒரு கேள்வி விளங்கிட்டா. இப்படி வந்து ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல், ஒன்று மற்றவர்களுடைய ஒரு வெளிச்சம், இரண்டாவது அவங்க அநியாயக்காரர்கள். அப்போ அந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது வருது, அதை நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பாவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேள்வியை கேட்டால் பொதுவாக மார்க்க ரீதியான ஃபத்வா என்னென்னா யூஸ் பண்ணலாம். வெளிச்சத்தில் என்னது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வைஃபை சப்ஜெக்ட் வேறு, சரியா. வெளிச்சத்தில் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் தாராளம் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் தான் ஃபத்வா. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார், லா தஃஅலி, செய்ய வேண்டாம்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்னா. மகன் பக்கத்தில் இருக்கிறார் அப்துல்லா, போன ஒரு இந்த விஷயத்தை கேட்குறார் வாப்பாட்ட, நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க வாப்பா. இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, அவருடைய மிக களஞ்சியம் போன்ற 30,000 மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்த புகாரிக்கு முந்திய நூல் விளங்கிட்டா. அந்த முஸ்னத் அஹ்மதை அறிவிச்சதெல்லாம் அவனோட பிள்ளைகள் அறிவிச்சதெல்லாம் வாப்பா. அவர் எப்படி சொல்லுவார்னா, அப்துல்லா ஹத்தனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார், என் வாப்பா எனக்கு சொன்னார். அந்த முழு நூல் அவர் தான் அறிவிப்பார், ஒரு சில இடங்களில் தவிர. ஹத்தனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார், என் வாப்பா எனக்கு சொன்னார். அது காரணத்தை பாருங்கள் என்னண்டு. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எல்லாம் மார்க்கெட்டில் பழமெல்லாம் விற்றுக்கிறாங்க விளங்கிட்டா, அவ்வளோ கஷ்டப்பட்ட அறிஞர்கள் ஒருவர். அப்போ கேட்குறாரு மகன் அப்துல்லா, கேட்குற வாப்பா ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க சொல்கிறான். அவங்க வந்து மார்க்க தீர்ப்பு கேட்ட கோணத்தில் நான் என்ன செய்யலை, விளங்கலை. வெளிச்சத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்குற பெண்மணி வந்து இங்கே ஹராம் ஹலால் என்றதை என்னிடத்தில் என்ன செய்யலை, அவங்க கேட்கல, பேணுதலை தான் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. எனவே நான் பேணுதலை தான் பதிலாக என்ன செஞ்சேன் சொன்னேன். அவங்க இதை கூடுமா கூடாதா என்ற அது ஒரு கேள்வியோட தோரணையில் அது இல்லை. அவங்களோட கேள்வியை இதை யோசிக்கிற ஒரு பெண்மணிகிட்ட உள்ளத்தில் என்ன இருக்கும், பேணுதல் தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே நான் பேணுதலான பதிலை சொன்னேன். அவர்கள் அதை தவிர்ப்பதான் என்னது சிறந்தது. அது அனுமதி என்றிருந்தால் யார் தவிர்ப்பது சிறந்தது, இவங்க தவிர்ப்பது தான் சிறந்தது, அதனால் நான் தவிர்த்து கொள்ள சொன்னேன் என்று சொல்லிட்டு அப்துல்லா இவங்களை ஃபாலோ பண்ணி போங்கன்னு, யாரை, இந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொன்னான் பாப்பா. எந்த வீட்டுக்கு போகிறான்னு பாருங்கன்னு சொன்னான். இவர் பாராரு, ஒரு தூரத்தில் இது பார்க்குறாரு. அதாவது பிஷ்ர் அல் ஹாஃபியுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பிஷ்ர் அல் ஹாஃபி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்கிட்டா, மிக பேணுதல் சம்பந்தமாக என்னது அவரை பற்றி நிறைய பேசுவாங்க. பிஷ்ர் அல் ஹாஃபியுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வந்து மகன் சொல்கிறார், வாப்பா இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, போகிறத நான் என்ன செய்தேன், நான் கண்டேன்ன்றாங்க. அவர் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாரு, பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும்.
பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல். பிஷ்ருல் ஹாஃபி பேணுதலுக்கு மிக முன்னுதாரணமான உதாரணம். ஹாஃபி என்றாலே செருப்பு அணியாதவன் அர்த்தம். ஹாஃபி என்றாலே செருப்பு அணியாதவன் அர்த்தம். சில கட்டங்கள் அவர் வந்து சாதாரணமான இருக்கணும் என்பதுக்கு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். அதனால் பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் என்று சொல்லிட்டு இமாம் அஹ்மது பின் அவங்க கடுமையாக வறுமையில் உள்ளவர் அஹ்மது பின் ஹம்பல் அப்துல்லாவுக்கு அவருடைய அந்த சகோதரியா, அதாவது பிஷ்ருல் ஹாஃபியுடைய சகோதரியை திருமணம் பேசி முடிச்சு வச்சார். கேள்வி, இந்த வீட்டில் தான் என் பிள்ளை முடிக்கணும் என்று பார்த்தாங்களே, அதாவது தன்னுடைய எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்று, தன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்பதை மார்க்கம் கேட்ட இடங்கள்லேருந்து என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க. தன்னுடைய மகனுக்கு இவங்க தான் என்ன பொருத்தம் என்று முடிவெடுத்து திருமணம் முடித்து வைத்தார்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இலக்கை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எப்படி தெளிவாக வச்சார், அதை மகன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்ன்றதையும் பாருங்கள். வாப்பாவுடைய ஃபத்வாவில் மகன் குறுக்கிட்டு இப்படி ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறத பாருங்கள். இந்த இடமே எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால், இப்படித்தான் ஒரு தேர்வு என்ன செய்யணும் இப்படித்தான் ஒரு இலக்கு இருக்கணும். சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ், நமக்கு தெரியும் ஃபுகஹா உஸ்ஸபான்னு நம்ம பேசுவோம். அதாவது 7 மிகச்சிறந்த மார்க்க தீர்ப்பு வல்லுநர்கள் தாபியீன்களில், அதாவது நம்ம எப்படி இந்த ஹுலஃபா உர் ராஷிதுன்னு பேசுகிறோமோ, 12 ஹலீஃபாக்கள்னு பேசுகிறோமோ, இந்த மாதிரி மார்க்க தீர்ப்பில் பிரபல்யமான 7 நேர்மையான நபித்தோழர்கள், இந்த 7 நேர்மையான தாபியீன்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். அப்படி 7 நேர்மையான தாபியீன்களில் ஒருவர் தான் சயீத் இப்னுல் முஸய்யிப். அவர்களுடைய வரலாறு மற்ற செய்திகள் என்ன செய்யும் வரும். இந்த சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது மிகச்சிறந்த, அதாவது தாபீன்களே அவரை தான் என்ன செய்வாங்க, அறிவில் விளக்கத்தில் மிகச்சிறந்த, கிட்டத்தட்ட சிலர் வந்து அவர் வந்து நபித்தோழர் சொல்லாமல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க் அறிஞராக இருந்தார். வாப்ப சஹாபி, அவருடைய தந்தை என்ன ஒரு நபித்தோழராக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். இந்த அதாவது சயீத் இப்னுல் முஸய்யிப் அவர்கள் அவருடைய மாணவர் அப்துல்லா இப்னு அபி வதா உடைய மஜ்லிஸில் காணலை. சயீத் இப்னுல் முஸய்யிபுடைய அதாவது ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகளை வந்து அன்றைய காலத்து மன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான், பெரும் சாம்ராஜ்யத்துடைய மன்னர், அவருடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக்கு திருமணம் பேசுகிறார். யாரை? சயீத் இப்னுல் முஸய்யிபுடைய மகளை என்ன செய்கிறாங்க, திருமணம் பேசுகிறாங்க. யாருக்கு? அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகன் வலீதுக்கு திருமணம் பேசுகிறாங்க. சயீத் இப்னுல் முஸய்யிப் வானான்ட்டார், ஏலான்ட்டார். இந்த சந்தர்ப்பத்தை யாராக விடுவாங்களா? திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கடா, அவர் மன்னராக கேட்குற சந்தர்ப்பத்தில் அவர் முஸ்லீமா இல்லையா, ஒரு முஸ்லீமுக்கு முடிச்சு கிறிஸ்தவர்களை கூட திருமணம் முடிக்கலான்னு வந்திருக்கேன், அவ்வளோ ஆதாரங்கள் தானாக விளங்கிட்டா அந்த நேரத்தில். ஆனால் தண்ட மகளுக்கு யார் வரணும்னு எப்படி தீர்மானிக்க, தண்ட மாணவர்களோ அப்துல்லா பின் அபி வதா வந்து கொஞ்ச நாளாக கிளாஸுக்கு காணும், வகுப்பில் ஹதீஸ் படிக்கிற மஜ்லிஸில் காணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு வாராரு. என்ன காரணம் வரலன்னு கேட்குறாரு சயீத் இப்னுல் முஸய்யிப். இப்படி தான் என்னை மனைவி மௌத்தாகிட்டா, ஃபஸ்ட் துகில் தூபியா, அதில் நான் வந்து எனக்கு வர முடியாத ஒரு மனநிலையை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் காலமாக வரல, அதனால எங்களுக்கு சொல்லலை, நாங்களும் வந்திருப்போமே அப்படின்ட்டு என்ன சயீத் இப்னுல் முஸய்யிப் சொல்கிறார். அமைதியாகிறாருக்கு. பின்னால் அவர் சொல்கிறாரு, ஏன் இப்போ திருமணம் ஃபஹல் இஸ்தஹதத் இம்ராத்தன், புதுசாக ஏதாவது திருமணம் முடிச்சிங்களான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி என்ன இல்லை, அப்படி உடனே திருமணம் முடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க. நான் என் மகளை உங்களுக்கு முடிச்சு தரேன்றார். யார்? சயீத் இப்னுல் முஸய்யிப், வலீத் இப்னு அப்துல் மலிக்கு திருமணம் பேசப்பட்ட மகள். வலீத் அப்துல் மலிக் அப்படி செய்கிறேன்னு அறிவுக்கு மட்டுமா செஞ்சிருப்பார், அழகுக்கும் சேர்த்தா என்ன செஞ்சிருப்பார். முடிச்சு தாரேன்றார். இத்தனைக்கும் இவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட எதுவுமே இல்லைன்றாங்க. இவர் என்ன செய்கிறாருண்டா, 2 திர்ஹங்களை கொடுத்து அந்த மாதிரி திருமணம், அதாவது அந்த மகளை திருமணம் முடித்து வச்சிடுறாங்க. முடிச்சு வச்சுட்டு இவர் போயிடுறார். திருமணம் முடிச்சாச்சா, இவர் வந்து போயிடுறார். திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்போ இவர் போயிடுறார். யார்? மாணவர் போயிடுறார். தந்தை என்ன செய்கிறாருண்டா, சயீத் இப்னுல் முஸய்யிப் மகளை அழைச்சிக்கண்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. கதவு தட்டுற சவுண்டு என்ன செய்து கேட்குது. யாருன்னு கேட்டதுக்கு சயீத்ன்றாங்க. யார் வந்திருக்கிறாரு? சயீத்ன்றாங்க. அவர் சொல்கிறாரு, என்ன நண்பர்கள் யாரெல்லாம் சயீத் இருப்பாங்களோ அத்தனை பேரும் என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு, இவர் வந்திருப்பார் நான் நினைக்கவே இல்லை. சயீத் யார், இந்த சயீதா அந்த சயீதா இந்த சயீதான்னு யோசிச்சு. காரணம், சயீத் இப்னுல் முஸய்யிப் வரலாற்றில் 40 வருடங்களுக்கு மேலாக தண்ட வீடு பள்ளின்னு மட்டும் வாழ்ந்தவர், வேறு எங்கேயும் போகாமல். தண்ட வீடு பள்ளிவாயல், கல்வி பள்ளிவாயல், அப்படியே வாழ்ந்த மனிதர். அவர் நம்மளோட வீட்டுக்கு வருவார், அவர் என்ன செய்யலை, நினைக்கவே என்னது இல்லை. இப்போ அந்த ஒரு டைமில் இந்த சயீத் என்று சொன்னோட தொடர்ந்து பார்த்தா சயீத் இருக்கிறார். நீங்கள் சொல்லிக்க நான் வந்திருப்பேன், நான் வருவதற்கு மிகவும் தகுதியான ஒரு மனிதர் அப்படின்றாங்க. நான் வருவதற்கு மிகவும் தகுதியான மனிதர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு, நீங்கள் மனைவி இல்லாமல் வாழ்கிறது எனக்கு என்ன செய்யலை,
டூ லேட் மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் மகளை அழைச்சிக்கிட்டே வந்துட்டேன்னு சொல்லி எனது அக்கது நிக்காக அந்த இடத்துல பண்ணி மனைவி என்ன செய்கிறாங்க, ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. திருமணம் முடிஞ்சுது. அவர் சொல்கிறாரு, அந்த அப்துல்லா இப்னு அபி வதா நான் கண்டதிலே ஒரு அழகான பெண்மணியாக என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. ஹதீஸிலும் குர்ஆனிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். ஹதீஸிலும் குர்ஆனிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. உலகத்தையும் அல்லாஹ் கொடுத்தா, என்ன தீனையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தா, இல்மையும் கொண்டு வந்து என்ன செஞ்சான், சேர்த்தான் என்பதை அப்துல்லா பின் அபி வதா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் தண்ட மகன் ஆசிமுக்கு என்ன செஞ்சாங்க, இப்படி தெரிவு செய்தார். இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் தண்ட மகன்மார்களுக்கு தெரிவு செய்த அந்த திருமண தேர்வையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாம் ஒரு தீனையும் தனது அறிவை பரத்தக்கூடிய மார்க்க அறிவை பரத்தக்கூடிய அந்த இலக்குகளோடும் என்ன செஞ்சுக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த தலைப்பின் ஊடாக நம்ம சாலிஹான அதே போல் பொருந்தி போகக்கூடிய எமது இந்த குழந்தை வளர்ப்புடைய இலக்குகளுக்கு எதெல்லாம் ஒத்து போகுமோ அது போன்ற சூழ்நிலையில் உள்ள என்ன ஒரு திருமணமாக அது அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நம்ம என்ன இலட்சியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து அந்த அடிப்படையிலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொண்டு அப்படி என்ன நம்ம அந்த ஒரு இலக்கை அடையக்கூடிய மக்களாகவும் அதற்குரிய எண்ணங்களையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய மக்களாக எங்கள் குழந்தைகளுக்கு நம்ம தெரிவு செய்கிற நேரங்களில் கூட இந்த இலக்கை வைத்து தெரிவு செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.